வேலைக்கு சேர்ந்தவெல்லாம் நம்மள பார்த்து கேள்வி கேட்கிற நிலைமை வந்துருச்சே. பேசாம பழிய தூக்கி புதுசா ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு சேர்ந்த இவன் மேல போட்டுற வேண்டியதான். டாக்டர், எனக்கு இப்பதான் ஞாபகத்துக்கு வருது. நடந்த தப்புக்கு நீங்களோ நானோ இல்ல நர்ஸோ காரணம் இல்ல. என் மேல எந்த தப்பும் இல்ல டாக்டர். எல்லா தப்பையும் செஞ்சது இவன் தான். என்னது நானா? யோ, நான் என்ன பண்ண? இங்க பாரு, உன் தப்ப மறைக்கிறதுக்கு என் மேல பழிய போறியா? அதானே, மெடிக்கல்ல இருந்து மருந்து எடுத்து கொடுத்தது நீ. இவர் எப்படி காரணம் சொல்லுவ? டாக்டர் டாக்டர், நான் சொல்றது முதல்ல ஒரு நிமிஷம் கேளுங்களேன். அப்புறமா யாரு தப்பு பண்ணாங்கன்னு சொல்லுங்க. மேடம், அவன் சொல்றத நம்பாதீங்க மேடம். எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் இல்ல மேடம். இருங்க வேலு, இவர் என்னதான் சொல்றாருன்னு கேப்போம். உண்மையை சொல்லு. டாக்டர், நான் புது ஸ்டாக்கா வந்த மருந்தையும் எக்ஸ்பிரி ஆன மருந்தையும் தனித்தனியா பிரிச்சு வச்சிருந்தேன். எக்ஸ்பிரி ஆன மருந்த வேஸ்டேஜ்ல எடுத்துட்டு போய் போட சொன்னேன். ஆனா இவ அதை செய்யல போல. அந்த மருந்தை தான் நர்ஸ் தெரியாம எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்காங்க. மேடம், இல்ல மேடம், இந்த ஆள் சொல்றதெல்லாம் பொய். இந்த ஆள் அந்த மாதிரி சொல்லவே கிடையாது. என் மேல எந்த தப்புமே இல்ல. இவன் வேணும்னே பழி போடுறான். டேய், நீ தானே ஹவுஸ் கீப்பிங் இன்சார்ஜ். வேஸ்ட் எல்லாம் கிளீன் பண்றது உன் வேலை தானே. நீ சரியா செய்யாததுனால இப்போ ஒருத்தன் செத்துட்டான். நீ வேலையை ஒழுங்கா செய்யாம நல்லவன் மாதிரி பேசுறியா? இதுக்கு நீதான்டா காரணம். நிறுத்துங்க. இது வேல்முருகன் அஜாக்கிரதையால நடந்த மாதிரி தெரியல. நீ சொல்றது நம்புற மாதிரியும் இல்ல. இதுல ஏதோ பெரிய சதி இருக்கு. ஓன் தப்ப மறைக்க இந்த வேலுவ பலிகடா ஆக்க பாக்குற. உண்மையை சொல்லு. இல்ல டாக்டர், என் மேல எந்த தப்பும் இல்ல டாக்டர். நீங்க இவனுக்கு சப்போர்ட் பண்றீங்க. உங்க தப்பு வெளியே வந்துடக்கூடாதுன்னு நீங்க 3 பேரும் சேர்ந்து என்ன பலிகடா ஆக்க பாக்குறீங்க. என்ன ஆச்சு? ஏதோ டென்ஷனா பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. யோ, என்னையா? என்னாச்சு? என்னையா நடக்குதுங்க? என்ன பிரச்சனை? சார், என்ன காப்பாத்துங்க சார். இவங்க 3 பேரும் சேர்ந்து என்ன மாட்டி விட பாக்குறாங்க. என்ன நந்தினி மேடம், என்ன பிரச்சனை? ஏன் இப்படி பயந்து போன மாதிரி பேசுறான் இவன்? வேலை நேரத்துல வேலை செய்யாம இங்க என்ன பண்ற நீ? சார், நம்ம ஹாஸ்பிடல்ல இப்ப ஒருத்தர் இறந்து போனாருல்ல, அதுக்கு இவன் தான் சார் காரணம். இவன் எக்ஸ்பைரி ஆன இந்த மருந்தை கொடுத்ததாலதான் அந்த பேஷண்ட் இறந்தாரு. ஐயோ, இவங்களுக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சது? இவன் மாட்டிக்கிட்டானா? உண்மை எதுவும் உளறிட்டானா? சார், இந்த வேலு தான் சார் எக்ஸ்பைரி ஆன மருந்தை வேஸ்டேஜ்ல போடாம புது ஸ்டாக்ல கொண்டு வந்து வச்சுட்டான் சார். சார், அவனை நம்பாதீங்க சார். அவன் பொய் சொல்றான் சார். இவன் ஹாஸ்பிடல் பேரவே கெடுத்துருவான் சார். சார், நான் இத்தனை வருஷமா இங்க வேலை பார்க்கறேன். உங்களுக்கு என்ன பத்தி நல்லா தெரியும். இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு விஷயம் நடந்ததே இல்லையே சார். இவன் தான் சார் இந்த தப்பெல்லாம் பண்ணிட்டு என் மேல பழிய போடுறான். இவனை நம்பாதீங்க சார். நல்ல வேலை, இந்த பிரச்சனைய வேலு பக்கம் திருப்பி விட்டுட்டான். இல்லனா இந்த கொலை கேஸ் நம்ம பக்கம் திரும்பி இருக்கும். சரி, நாம தப்பிக்கணும்னா வேலு பக்கம் திருப்பி விட்டாதான் சரிப்பட்டு வரும். சார், நான் மறுபடியும் சொல்றேன், இவன் ஹாஸ்பிடல் பேரை கெடுத்து நம்பாதீங்க சார். இவனால தான் எக்ஸ்பைரி ஆன மருந்தை இன்ஜெக்ஷன் பண்ண வேண்டியதா ஆயிடுச்சு. டாக்டர், தேவையில்லாம என் மேல பழி போடாதீங்க டாக்டர். சும்மா சார், இங்க நடந்த எல்லா குழப்பத்துக்கும் இவன் தான் சார் காரணம். இவன் மட்டும் தான் காரணம். பேசுறதெல்லாம் நிறுத்துறீங்களா? எல்லாம் நீ செஞ்ச தப்பு தான்டா. நீ மட்டும் ஒழுங்கா வேலை செஞ்சிருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது. சார், பேசாத. சார், நான் என்ன சொல்றேன்னு கொஞ்சம் கேளுங்க சார். பேசாதன்னு சொன்னேன். இவன் எத்தனை வருஷமா இங்க வேலை செய்யறான் தெரியுமா உனக்கு? இவனை பத்தி நல்லா தெரியும் எனக்கு. நீ தான் ஏதோ தெரியாம தப்பு பண்ணிருக்க சார். இதுக்கு தாயா படிக்காதவங்கள வேலைக்கு எடுக்க கூடாதுன்னு சொல்றது. இதோ இவன் கெஞ்சனான்னு உன்னை வேலைக்கு எடுத்தான் பத்தியா? என்ன சொல்லணும்? வேலைக்கு சேர்ந்த முத நாளே பிரச்சனை எடுத்துட்டு வந்து வாய்க்கு வந்தபடி பேசுற. சார், இல்ல சார், என் மச்சான் அப்படிப்பட்டவர் இல்ல சார். என்ன, நீ இவனுக்கு வக்காலத்தா? 2 பேரையும் வேலையை விட்டு தூக்கிடுவோம் பாத்துக்க. அப்பாடா, தப்பிச்சோண்டா சாமி. இப்போதான் நிம்மதியா இருக்கு. சார், நீங்க சரியா விசாரிக்காம வேலுவ தப்பு சொல்றீங்க சார். இத நல்லா விசாரிச்சு யார் செஞ்சாங்கன்னு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் சார். இங்க பாருங்க நந்தினி, இது வேலு மேல தப்புன்னு தான் எனக்கு நல்லா தெரியுது.
நீங்க தேவையில்லாம இவனுக்கு சப்போர்ட் பண்றீங்க. சார் என்ன சார் இப்படி சொல்றீங்க? எக்ஸ்பைரி ஆன மருந்து எப்படி வந்துச்சுன்னு நமக்கு உண்மை தெரிய வேண்டாமா? இதுக்கு மேல என்னமா தெரியணும்? அதான் தெரியுது. டிஸ்போஸ் பண்ண வச்சிருந்த மருந்த வேலு மாத்தி வச்சிருக்கான்னு.